Hi guys, and as you see, this is Mr. Joyson, upcoming most wanted model in town. So Joyson, life எப்படி போயிட்டு இருக்கு கொரோனா லைஃப்? So first of all, good evening and thanks to Mr. Jake Sod sir. So am I audible to everyone? If so, please comment. Okay, fine. How is the voice? Dilip, is it audible for you guys? Can someone comment? Is it fine? Okay, Joyson, go ahead. Solun Joyson. So, answering to your previous question, how was my quarantine? Yeah. குவாரண்டைன் எல்லாரும் மாதிரி எனக்கும் வந்து டஃப்பான ஒரு இதுதான். வர ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஹோல்டில் இருந்தது. ஸோ அதை நம்ம அப்படியே நம்ம மைண்ட் டைவெர்ட் பண்ணுறதுக்காக சரி ப்ரொடக்டிவாக என்ன பண்ணலாம், மாடலிங் ஃபீல்டில் வந்து என்ன எப்படி இம்ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். ஸோ அந்த டைமில் வந்து கண்டிப்பாக ஜிம்ஸ்லாம் க்ளோஸ்டு அண்ட் எப்படி வந்து நார்மலாக மைண்ட் செட் எப்படி மாறினா குவாரண்டைன் நம்ம வந்து நார்மல் மோட் போயிடலாம், ஈஸியாக கிடைக்கிறதுலாம் சாப்பிட்லாம். ஸோ வந்து ஃபிட்னஸில் வந்து எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அப்படியே போயிடும். ஸோ நான் என்ன பண்ணேன், வீட்லேயே வந்து ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் அவுட் பை சீயிங் சம் யூடியூப் சேனல்ஸ் அண்ட் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஹோம் கிட் ரிகார்டிங் புல் அப் பார் அண்ட் சம்திங் அந்த மாதிரி வாங்கி என்ன நானே ட்ரெயின் பண்ணிட்டேன். அண்டு அதை தாண்டி வந்து மாடலிங் ரிலேட்டடாக பண்ணணும்னா என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணேன்னா ஸ்கின் கேர் பண்ணேன். So I started to watch out many YouTube videos regarding skincare products, and then I regularized my day-to-day activities. Like instead of using soap for my face, I started to use face wash and regular moisturizer use பண்ண ஆரம்பித்தேன். ஸோ வந்து இந்த குவாரண்டைன் ஆல்மோஸ்ட் 4 months I guess வெளியே போகாமல் இருந்தனால I keep myself improving day by day. Yeah, ஸோ வந்து மாடலிங் பார்த்தோம்னா இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். கேரியர் வைஸும் நம்ம வந்து விடக்கூடாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், ஆன்லைன் கோர்சஸ் பண்ணேன். ஸோ பேசிக்காக வந்து ஐம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட். ஐ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்போசர் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ ஐ டிட் பைத்தான் லாங்குவேஜ் அண்ட் தென் ஐ ஸ்லோலி மூவ் டு மிஷின் லேர்னிங். அண்ட் இப்போது லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் தவிர எனக்கு வெறும் தெரியாது. ஸோ வந்து பேசிக்காக ஒரு ஹிந்தி தெரியணும் அப்படின்ட்டு வழக்கமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஹிந்தி தெரியாது போடா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டே வந்து தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்தது. ஸோ ஐ ஸ்டார்டட் யூஸிங் ஆப் கால்டு டியோலிங்கோ. அது வந்து கிட்டத்தட்ட கேம் மாதிரி தான். ஸோ டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி ஹிந்தி இப்போ கற்றுக்கிட்டேன். ஒரு பேசிக் லெவலில் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ ப்ரொஃபஷனல் வைஸாக இப்படி அண்ட் மாடலிங் வைஸாக அப்படி என்னை நானே யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன் டைம், ஃப்ரீ டைம். இதுதான் எனக்கு போயிட்டு. ஸோ எல்லோரும் கேட்குற மாதிரி எப்படி உங்களுக்கு மாடலிங்கில் இந்த இன்ட்ரெஸ்ட்? யூஷுவல் கொஸ்டின் தான், ரேண்டம் கொஸ்டின்ஸ் தான். இது எல்லோரும் மாதிரியுமே வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஆசை இருக்குது. படம் பார்க்குறப்ப சரி நம்மளுமே வந்து இந்த மாதிரி மூவிஸில் பண்ணணும், ஆக்டிங் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஐ ஸ்டார்டட். அதுக்காக நான் எதுவுமே எடுக்கலை ஆக்சுவலாக. எப்படி வந்து இந்த ஃபீல்டில் எனக்கு கான்டாக்ட் கிடச்சதுன்னா மிஸ்டர் சாய்ராம், ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட். ஐ மெட் ஹிம் இன் த ஜிம். ஸோ வந்து அவங்க ஆல்ரெடி அவங்க மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க மாடலிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் போஸ்ட் போட்டப்போ வந்து அவர் டேக் பண்ணியிருந்தாங்க எல்லாரையுமே. ஸோ வந்து நான் வந்து போயிட்டு அவர் டேக் பண்ணியிருந்த பர்சன்ஸ்லாம் ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தேன். அண்ட் அப்படி தான் வந்து ஐ கேம் டு நோ மிஸ்டர் ஜேக். ஸோ ஹி கேவ் மீ ரிக்வஸ்ட் அண்ட் he contacted me and he asked about whether you are interested in modeling. I said yes sir, I'm interested, but I don't know how to execute. So he executed a roadmap for what are the things required in modeling field. ஸோ அதான் பேசிக்காக அவங்க எல்லாருமே சொல்கிறது போர்ட்ஃபோலியோ கண்டிப்பாக வேணும். எனக்கு அந்த டைம் போர்ட்ஃபோலியோனா என்னென்ன தெரியாது. எனக்கு இந்த ஃபீல்டு கிட்டத்தட்ட வந்து இப்போ நம்ம வேலைக்கு அப்ரோச் பண்ணுறோம்னா ரெஸ்யூம் எப்படியோ அந்த மாதிரி வந்து மாடலிங் அண்ட் ஆக்டிங்க்கு வந்து போர்ட்ஃபோலியோ. ஸோ வந்து நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட, சார் எனக்கு வந்து சுத்தமாக தெரியாது, ப்ளீஸ் கைட் மீ அப்படின்ட்டு சொல்லிட்டேன். அண்ட் தென் ஹி ஆர்கனைஸ்ட் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஃபோட்டோகிராஃபர். ஹிஸ் நேம் இஸ் சுவாமிநாதன் சார் டீம் தானே? சுவாமிநாதன் சார் டீம். அதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஃப்ரீலான்ஸ் பையன் சபரீஷ் ப்ரோ தான் வந்து ஃபஸ்ட் லெவலில் எனக்கு எடுத்து கொடுத்தாங்க போர்ட்ஃபோலியோ. அண்டு அப்படியே படிப்படியாக வந்து ஜாயின்ட் இன் ஒரு பேஜம் ஷோ ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கே கொஞ்சம் எக்ஸ்போஷர் கிடைச்சது. அப்படியே படிப்படியாக முன்னாடி வந்து இப்போ ப்ராஜெக்ட்ஸ்லாம் வருது, எல்லாமே கோவிட்னால ஹோல்டில். ஓகே, ஒரு சென்சிட்டிவான கொஸ்டின்.
பிக் பாஸ் உங்களோட சப்போர்ட் யாருக்கு? ஆஃப்கோர்ஸ் ஸோ பாலாஜி ப்ரோ தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ட்ரூ டு ஹிஸ் கேரக்டர். சிம்பிள். மற்றவங்க மாதிரி வந்து கேமரா இருக்குன்ட்டு பேசாமல் அவராக இருக்காரு. ஸோ உங்கள் காஸ்டியூம்ஸ்லாம் எங்கே எடுப்பீங்க? யார் வந்து செலக்ட் பண்ணுறா? நீங்களே சூஸ் பண்ணீங்களா இல்லை யாராவது யூ ஹேவ் அ ஸ்டைலிஸ்ட் டு டூ? சேம். நல்ல கொஸ்டின் இது. ஆக்சுவலாக இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எது இருந்தாலும் போட்டுப்போய் எங்கள் அப்பா அம்மா தான் சூஸ் பண்ணுவாங்க. கலர் வைஸ் எனக்கு எதுவுமே தெரியாது. சரி, ஃபஸ்ட்டு இந்த பேஜெண்ட் ஷோ நான் வந்து அட்டன் பண்ணேன். அப்போ வந்து என்னடா நம்ம மட்டும் இந்த இப்படி ட்ரெஸ் பண்ணுறோம், மற்ற பசங்க இவங்களெல்லாம் பார்க்க மாடல் மாதிரி இருக்காங்க அப்படின்னு ஒரு தாட் வந்து. ஸோ ஐ ஸ்டார்டட் வாட்சிங் மெனி யூடியூப் வீடியோஸ் அண்ட் பின்ட்ரெஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ அதில் கேதர் பண்ணுற இதுதான். அண்ட் சர்ச் பண்ணேன் இன்ஸ்டாகிராமில். நிறையா வெப்சைட் ஐடிஸ் இருக்குது ரிகார்டிங் சென்னையில் அவைலபிள் கிளாத்ஸ், கார்மெண்ட்ஸ். அவங்களோடலாம் போயிட்டு எதெல்லாம் வந்து நல்லா பாசிட்டிவ் ரீச் இருக்கோ, ரிவ்யூஸ்லாம் இருக்கோ அந்த இதெல்லாம் பார்த்து அப்புறம் ஃபவுண்ட் அவுட் மேத்யூஸ் கார்மெண்ட். அங்கே நான் ரெகுலராக வந்து போய் வாங்குவேன். அந்த மாதிரி அப்புறம் ஆன்லைன்லேயுமே இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஸோ ஐடி மென்ஷன் பண்ண நிறைய பேருமே தெரியும். ஸோ அப்படி வாங்குறது தான் எல்லாமே சோஷியல் மீடியா. ஸோ ஜாய்சன், இன்னொரு சென்சிட்டிவ் கொஸ்டின், எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்? ஆக்சுவலாக இதுக்கு நான் வந்து சிம்பிளாக நான் ஆன்சர் பண்ணுவேன். சோஷியல் மீடியாவில் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஒருத்தர் யார் எதெல்லாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணக்கூடாதோ அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் பர்சனல் லைஃப் இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ வந்து இதில் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா. சரி, உங்களை பார்த்து யாராவது ஒரு எங்கேயோ பார்த்த முகமாக இருக்குன்னு சொல்லி யாராவது சொல்லியிருக்காங்க? அப்படி சொன்னால் அது என்ன பேச ரெசம்பிள் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க? எங்கேயோ பார்த்ததெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அவரை மாதிரி தான் இருக்கீங்க, அவரை மாதிரி தான் இருக்கீங்கன்ட்டு எங்கே போனாலும் சொல்லுவாங்க. விஜய் தேவகொண்டான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ஹவ் யூ ஃபீல் அதெல்லாம் சொல்லும்போது? ஃபஸ்ட்டு சொல்கிறப்ப வந்து யா சரி ஓகே பாசிட்டிவாக சொல்கிறாங்க, ஒரு ஹீரோ லுக்கில் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் டே பை டே வந்து மேபி அவங்க அதுக்காக தான் வந்து என்கிட்ட பழகுறாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் வருது. ஸோ வந்து அந்த இடத்துல நான் என்ன நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டேறேனோன்னு தோண ஆரம்பிக்கும். ஸோ ஐ ஸ்டார்டட் சேயிங் த பீப்புள் ஹூ சே லைக் யூ ஆர் த ரெஃபரன்ஸ் ஆஃப் விஜய் தேவகொண்டா. நான் சொல்லிட்டேன், ப்ளீஸ் நீங்கள் வந்து நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணுங்கள், நீங்கள் என்ன பேட் வேர்ட் சொல்லி திட்டினா கூட பரவாயில்ல, பட் ஆனால் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு. ஸோ மாடலிங்கில் பார்த்தீங்கன்னா சில அன்வான்டு பிளாங்க் ப்ரொஃபைல்லாம் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? கண்டிப்பாக நிறைய வருது அப்ரோச்சஸ். நான் ஃபஸ்ட்டு போய் ப்ரொஃபைல் செக் பண்ணுவேன். ஸோ வந்து இப்போ இட்ஸ் ரீசனபிள், அவங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் இருந்தாங்கன்னா இல்லை அவங்க போஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா ஐ வில் அக்செப்ட் அண்ட் ஐ வில் ரீஃபாலோ. பட் ஆனால் எதுவுமே இல்லாமல் சும்மா பிளாங்க் ப்ரொஃபைலாக இருந்ததுன்னா தெரிஞ்சிடும். ஸோ இருக்கு அது நம்ம ரிஸ்க் எடுத்துக்கிட்டு டைம் அவங்களுக்கும் வேஸ்ட் ஆகும், அவங்களுக்கும் வேஸ்ட் ஆகும். ஓகே, தீப் சிவா வந்து எந்த ஆப் யூஸ் பண்ணீங்க டு லேர்ன் ஹிந்தின்னு கேட்குறாரு. ஹிந்தி DUOLINGO டியோலிங்கோ. அது ஹிந்தின்னு இல்லை, வேர்ல்டில் உள்ள எல்லா லாங்குவேஜுமே நீங்கள் கற்றுக்கலாம். இட்ஸ் மோர் கைண்ட் ஆஃப் அ கேம் மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ லைவில் இருக்கவங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம். ஸோ ஆக்டிங் எதாவது பண்ணியிருக்கீங்களா ஜாய்சன்? ஏதாவது மூவி இல்லை ஷார்ட் ஃபிலிம்? ஆக்டிங் வந்து ஆக்சுவலாக எப்படின்னா ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அது வந்து இட் இஸ் செட் டு பி ரிலீஸ்ட் on November 24th I guess. அண்ட் தென் ஆல்பம் சாங் ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த அளவுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆக்டிங். மாடலிங் தான் ஷோஸ் பண்ணியிருக்கேன், ரேம்ப் வாக் பண்ணியிருக்கேன். ஆக்டிங் இப்போ தான். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் வருது, பார்ப்போம் இன் ஃபியூச்சர். சரி, ஓகே. சுபாஷ் சரவணன் கொஸ்டின் கேட்குறாரு. டெல் அபவுட் ஹவு இம்பார்ட்டன்ட் கம்யூனிகேஷன் இஸ் இன் மாடலிங். கம்யூனிகேஷன் மாடலிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆக்சுவலி இங்கிலீஷ் பற்றி கேட்குறேன். இங்கிலீஷ். ஸோ English is very important. It's a business language actually. மாடலிங்னு இல்லை, எந்த கேரியர் எடுத்தாலும் வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ளூயன்ஸ் பேசிக் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் எபிலிட்டி டு கம்யூனிகேட் வந்து தேவை, கண்டிப்பாக தேவை. அது மாடலிங்கில் வந்து நீங்கள் ஒரு கேங்காக பார்ட்டி போய் மீட் பண்ணுற இப்போ வந்து அவங்க ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. அதே நீங்கள் ப்ரைவேட்டாக அவங்கள்ட்ட பேசுகிறப்ப கண்டிப்பாக வந்து தமிழில் தான் பேசுவாங்க, அவங்களோட மதர் டங்கில் தான். பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அட்லீஸ்ட் நோ வெரி பேசிக்ஸ் எபிலிட்டி டு கம்யூனிகேட். விக்னேஷ் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. ஹவு டு க்ரூம்
one for entering modeling. Yeah. Before entering modeling, please ensure that you have a good portfolio. என்ன சொல்லணும்னா இப்போ க்ரூமிங் இந்த சென்ஸ் வந்து மாடலிங் பொறுத்த வரைக்கும் வந்து ஃபேர் ஸ்கின் யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. உங்களோட ஸ்கின் வந்து ஈவனாக இருக்கணும். பிம்பிள்ஸ்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஃபஸ்ட்டே வந்து ப்ரொசீஜராக சலூன் போயிட்டு ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்களே ஃபிட்டாக இருக்கணும். முதல்ல ஃபிட்டாக இருக்கிற இந்த சென்ஸ் வந்து நிறைய பேர் டயட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டயட்லேயே வந்து மிஸ்கன்செப்ஷன் மிஸ்தாட்லாம் இருக்குது. ஸோ டயட்னா வந்து சாப்பிடாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம பாடிக்கு தேவையான கேலரிஸ் கொடுக்கணும். ப்ளஸ் வந்து நீங்கள் என்ன மாதிரி வெயிட் கெயின் பண்ணுறீங்களா இல்லை வெயிட் லூஸ் பண்ணுறீங்களா, அதுக்கேற்ற மாதிரி ப்ரோட்டீன் கண்டென்ட்டு, மோர் வெஜிடபிள்ஸ் அண்ட் வாட்டர் கண்டென்ட் உள்ளே லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது நீங்கள் நார்மலாக லோட் பண்ணாலே உங்கள் ஸ்கின்னில் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் போக போக. இந்த மாதிரி பர்சனலாக அப்புறம் வந்து நீங்களே அனலைஸ் பண்ணணும் கூகுளில். ஓகே. ஸோ மாம்ஸ் மாடல் வந்து கேஸ்டிங் கோச்சை பற்றி பேச சொல்கிறாரு. ஏதாவது சொல்கிறீங்களா அதை பற்றி? இப்போ அதை பற்றி சொல்லலாம். எப்படின்னா இப்போ நம்ம ஒரு கேமே விளாண்டோம்னா ஃபஸ்ட் லெவலில் ஈஸியாக இருக்குது. அதனால் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதே போக போக பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபீல்டும். டேஞ்சர் ஜோன் அண்ட் டிஃபிகல்ட்டி இந்த கேஸ்டிங் அவுட்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்ல டேக்கிள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதெல்லாம் இல்லைன்னா வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது. நம்ம அதை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி வரோங்கிறது தான் இந்த ஃபீல்டு. ஓகே. ஸோ போர்ட்ஃபோலியோ பற்றி சொல்கிறாங்க. போர்ட்ஃபோலியோ இந்த சென்ஸ் வந்து உங்களை நீங்களே டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸில் ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்டிங்னா வந்து எக்ஸ்ப்ரெஷனாக வந்து ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கணும். இப்போ மாடலிங்னா வந்து டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸில் போட்டு எடுத்துக்கணும். அண்ட் தென் இஃப் யூ ஆர் குட் இனஃப் இன் யுவர் ஃபிசிக் ஷர்ட்லெஸ் கூட பண்ணிக்கலாம். கம்பைண்டாக வச்சு கேஸ்டிங் டைரக்டரோ இல்லை வந்து ஷோ ஆர்கனைசரோ கேட்குறப்ப நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா இதெல்லாம் வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரொஃபஷ்னலாக இந்த சென்ஸ் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறது பெரிய பெரிய ஒரு இன்டோர் ஷூட் தான் பண்ணால் தான் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறதுல பக்காவான லைட்டிங் அண்ட் பேக்ரவுண்டில் தெரிஞ்ச ஃபோட்டோகிராஃபர்ஸ் வச்சு எடுத்து நீங்கள் பில்ட் பண்ணிக்கணும். Okay guys, thank you so much for all the wonderful support. It was just a 15 minutes interview. Even Joyson prepare agla, but for super funny Joyson. Sairam Mandappuram will have a group discussion with 3 or 4 models. Thank you guys so much. And Subhash Sharan, you have so many questions. You can directly contact Joyson through Insta, and he will be able to help. Thank you all. Okay dude, thank you so much.